ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம டபுள் லேயர் செயின் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு டாப் லேயரில் இந்த மாதிரி டபுள் லேயரில் செயின் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டபுள் ஸ்டிச் தான் எப்படி போடுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. எப்பவும் போல் இதுக்கு ஒரு லேயரில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். சில்க் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை அப்படின்னா இதே மாதிரி ஜரி த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு லேயரில் செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதே இடத்துலேருந்து நம்ம ஏற்கனவே போட்ட செயினை ஒட்டியே இன்னொரு செயின் வந்து போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு செயினுக்கும் இன்னொரு செயினுக்கும் நடுவில் வந்து கேப்பே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக வந்து ஃபில்லப் ஆகுற மாதிரி இந்த செயின் ஸ்டிச் வந்து இருக்கணும். வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கேப் தெரியாத அளவுக்கு நம்ம ஏற்கனவே போட்ட செயினை ஒட்டியே வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இதான் வந்து டபுள் லேயர் செயின் ஸ்டிச். இதே வந்து நீங்கள் 3 லேயராக 4 லேயராக வந்து வரிசையாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி கேப்பே தெரியாமல் போட்டுட்டு லாஸ்ட்டாக எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு செயினுக்கும் இன்னொரு செயினுக்கும் நடுவில் கேப்பே இல்லை. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதே மெத்தடில் வந்து இந்த மாதிரி நெக் மாதிரி ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு லைனில் செயின் போட்டுட்டேன். நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி வளைவான பகுதியில் செயின் போடும்போது சின்ன சின்னதாக போடணும்னு சொன்னேன். அதே மெத்தடில் ஏற்கனவே சின்ன சின்னதாக வந்து ஒரு லேயரில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ அந்த செயினுக்கு பக்கத்துலேயே கேப் தெரியாத மாதிரி இன்னொரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கேப்பே தெரியாமல் சின்ன சின்னதாக செயின் போட்டு இந்த நெக்லைனை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக கேப் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. எந்த அளவு நெருக்கமாக நீட்டாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஃபேஸ்புக் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.